எளிய முறையில் ஆங்கிலம் கற்போம். பார்ட் 1. இந்த வீடியோ ஆங்கில மொழி பயில விரும்பும் ஆரம்ப நிலையினருக்கானது. சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உள்ளடக்கம்: வொவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ், இங்கிலீஷ் வெக்காபுலரி, கொஷன்ஸ் அண்ட் ஆன்சர். முதலாவது வொவல்ஸ். வொவல்ஸ் என்பது ஆங்கிலத்தின் உயிரெழுத்துக்கள் ஆகும். ஆங்கிலத்தில் மொத்தம் 26 எழுத்துக்கள் உள்ளன. இவற்றில் ஏ, இ, ஐ, ஓ, யு ஆகிய 5 எழுத்துக்களும் வொவல்ஸ் ஆகும். தொடர்வது கான்சொனன்ட்ஸ். கான்சொனன்ட்ஸ் என்பது ஆங்கிலத்தின் மெய் எழுத்துக்கள் ஆகும். ஆங்கிலத்தில் உள்ள 26 எழுத்துக்களில் வொவல்ஸ் அல்லாத மற்ற அனைத்து எழுத்துக்களும் கான்சொனன்ட்ஸ் ஆகும். உங்கள் புரிதலுக்காக ஒருமுறை கூட ஆங்கிலத்தில் உள்ள 26 எழுத்துக்களில் ஏ, இ, ஐ, ஓ, யு ஆகிய 5 எழுத்துக்களும் வொவல்ஸ் ஆகும். அது தவிர மற்ற அனைத்து எழுத்துக்களும் கான்சொனன்ட் ஆகும். இரண்டாவது இங்கிலீஷ் வெக்காபுலரி. வெக்காபுலரி என்பது வார்த்தைகளை கற்பது ஆகும். ஆங்கில வார்த்தைகள் வாக்கியம் அமைப்பதற்கு மிகவும் முக்கியமானது. இப்பொழுது நாம் தமிழுக்கு இணையான ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை கற்க இருக்கிறோம். முதலாவது சிறுவன். சிறுவன் என்பதற்கு ஆங்கிலத்தில் பாய். இரண்டாவது தண்ணீர், வாட்டர். மூன்றாவது சிறுமி, கேர்ள். நான்காவது வீடு, ஹவுஸ். ஐந்தாவது புத்தகம், புக். ஆறாவது பள்ளிக்கூடம், ஸ்கூல். ஏழாவது பேனா, பென். எட்டாவது நண்பன், ஃப்ரெண்ட். மைண்ட் எக்ஸாம். சிறுமி என்ற வார்த்தையின் ஆங்கில வார்த்தை என்ன? ஆன்சர் கேர்ள். விடுபட்ட எழுத்தை கண்டுபிடி. ஆன்சர் வாட்டர். விடுபட்ட ஆங்கில உயிரெழுத்தை கண்டுபிடி. ஆன்சர் ஐ, யு. இரண்டாம் பாகத்தில் சந்திப்போம். நன்றி.